ஏன்னா எங்கள் தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தன்மானத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் 8 ஆண்டுகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தேர்ந்து வருகிறது. 21 தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிறதை நாங்கள் தீர்மானித்தோம். நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தோமோ அவர்கள் வரவில்லை. இந்த தேர்தல் அதையும் தாண்டி எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடின உழைப்பால் எங்கள் இயக்கம் 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் கட்டமைப்பும் சரி பலமாக இருக்கிறது. பல மாவட்டங்களிலே எங்களது வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. பல மாவட்டங்களிலே எங்களை தவிர்த்துவிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த காலகட்டத்திலே எங்கள் இயக்கத்திற்கு எது நல்லதோ அந்த முடிவை நான் எடுப்பேன். இதுபோல வதந்திகள், இதுபோல பொய்ச் செய்திகள் எல்லாம் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல நாங்கள். அதே நேரத்தில் ஊடகங்கள் அந்த செய்திகளை உண்மைத்தன்மையை அறியாமல் அறிவிப்பது அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களது கேள்வி. இன்னொன்னு, எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, எங்க கல்யாணத்தை நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அதை ஊடகங்கள் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதை நீங்கள் எங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க வந்து பொண்ணு பார்க்கிற மேட்ரிமோனியல் சர்வீஸ்லாம் நடத்த வேண்டாம். யாராக இருந்தாலும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் நீங்களும் எங்கள் மீது இப்படி சேற்ற எண்ணெய் வீசினால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஊடகங்கள் பொதுவானவர்கள். ஏதோ ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் இருக்கின்றன. ஆனால் மற்றபடி நிறைய நடுநிலையான ஊடகங்கள் கூட இந்த வதந்திகளுக்கு பலியாகி இருக்கிறீர்களே என்பதுதான் எனக்கு வருத்தம். இன்னொன்னு, யாரும் இந்த டிடிவி தினகரனையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது என்பது கடந்த காலத்தில் பார்த்திருக்கீங்க. ஏன்னா பல சோதனைகளை தாண்டி டிடிவி தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் பல நெருப்பாற்றுகளை தாண்டிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு எது தேவை, எங்களுக்கு எந்த கூட்டணி தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இன்னும் பல முறை சொல்லிட்டேன், கிளிப்புள்ள மாதிரி உங்களை சந்திக்கிறப்பதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் எங்களை அழைப்பது உண்மை. கூட்டணியை உருவாக்க தங்கள் தவிர விரும்புகின்ற கட்சிகளும் எங்களை நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. எங்களுக்கு எது சிறந்தது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சிறந்தது? இது 3 மாசத்துல திருவிழா மாதிரி நடந்து முடிகிறது இல்ல. தேர்தல் 3 மாசத்துக்கு கூத்தல்லது. அதை தாண்டி ஜூன் மாசத்துல எங்கள் இயக்கம் இருக்கணும். தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எங்கள் கொள்கைகளுக்காக, லட்சியங்களுக்காக அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம். அதை கொண்டு செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. தயவு செய்து யாரோ கிளப்பி விடுகிற சதிக்காரர்கள் செய்கிற சதிகள்லாம் தயவு செய்து எங்களிடம் நீங்கள் எங்களை அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். நிறைய செய்தி ஆசிரியர்கள், தலைமை தாங்குவது, என்னோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் யாரோ சொல்கின்ற செய்தியை கேட்டு அதில் அமமுகவை பற்றி இழுப்பது, நாங்கள் எதுவும் சொல்லாமல் இழுப்பது எப்படி நியாயமாக முடியும்? அதனாலதான் சொல்றேன், எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணி என்பது தை பிறந்த பிறகு, அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் பொதுவாக நம்ம தேர்தல் அறிவிப்புலாம் பார்த்திருக்கோம். தை மாதத்தில் நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம் அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம். போன முறை நாங்கள் யார் வரக்கூடாது என்பதற்காக போராடினோம். ஆனால் எங்களால் சட்டமன்றம் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் உறுதியாக சட்டமன்றத்திற்கு எங்கள் வேட்பாளர்கள் செல்ல இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக. ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த கூட்டணியில இருந்தாலும் அம்மாவின் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும். அதுல யார் போட்டிடுறாங்கன்னா நான் இன்னும் முடிவு செய்யல. உடனே நீங்க போட்டிடுறீங்களா? எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும்
இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறும். ஏன்னா என்னோடு பயணிப்பவர்கள் 8 ஆண்டுகளாக தங்கள் பதவிகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் 7 பேர் இருக்கிறார்கள். அதுபோல இவரை போன்ற நிர்வாகிகள் இந்த இயக்கத்தை அந்தந்த பகுதியிலே மாவட்டங்களிலே கட்டி காப்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டமைப்பு 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிகளுக்கும் இணையாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி முடித்து விட்டோம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் நிர்வாகிகளிடம் வேண்டுமானால் பண பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொள்கை பலமும் லட்சிய பலமும் யாரை வீழ்த்தணுமோ அதை வீழ்த்த வேண்டிய நோக்கோடு இருப்பவர்கள். ஆனா நீங்க இந்த செய்தி எங்களை உசுப்பி விடுகிற செய்தியாக இருந்த பட்சத்தினால எங்கள் தொண்டர்கள் எல்லாம் தொகுதி தொகுதியாக சென்று நான் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக நீங்களே செய்துவிட்டீர்கள். அதுக்கு நன்றி. நாங்கள் கூட்டணி முடிவு எடுத்த பிறகு எங்கள் முடிவை உங்களிடம் உறுதியாக செய்வேன். நான் எந்த மேடையில் கூட்டணிக்கு செல்கிறேன் என்பதை அறிவித்துவிட்டு தான் செல்வேன். எங்களுக்காக யார் முடிவெடுக்க முடியாது. நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதற்கான அனைத்து அதிகாரங்களையும் பொதுச்செயலாளர் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தான் முடிவு செய்வோம். எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கப் போகின்ற முடிவுதான் வெற்றி தோல்வியை உறுதியாக ஒரு கூட்டணிக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையில இயற்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறது. அதனால எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் இந்த வதந்திகளை கண்டு ஏமாற மாட்டார்கள். எங்களுக்கு மரியாதையாக எங்களது இயக்கத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு தொகுதியை சரியாக வைத்து வேட்பாளர் தகுதியாக உள்ளவர்களுக்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை பெற்றுதான் அது தருகின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோமே தவிர தமிழ்நாட்டு மக்களின் நலனும் எங்கள் இயக்கத்தின் நலனும் இந்த 3 மாதத்தோட கட்சியுடைய நடவடிக்கைகள் முடிந்து வருவதில் அதை தாண்டி ஜூன் மாதத்திலிருந்து மறுபடியும் நாங்கள் அடுத்த பயணத்தை நோக்கி செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதனால நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால தயவு செய்து வருகின்ற வதந்தி எல்லாம் தகவல் என்ற அடிப்படையில் செய்தியாக்குகிறார்கள். அது உண்மையிலேயே வருத்தத்தை